அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் பெருகும் மாற்றுக் கட்சியினரின் ஆதரவு. சென்னையை சேர்ந்த திமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகிய நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாட்களாக நடைபெற்று வந்த போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் ஒத்திவைப்பு. பொதுமக்களின் நலன் கருதி போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்தை தற்காலிகமாக திரும்பப் பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்கள் தகவல். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வைக்கும் கோரிக்கைகளை பரிசீலிக்காமல் அரசு பிடிவாதம் காட்டக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வரும் 19ஆம் தேதி நடத்தப்படும் பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகளை விடிய அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் 20ஆம் தேதி மீண்டும் வேலைநிறுத்தம் போராட்டம் நடைபெறும். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் பேட்டி. தற்காலிக ஓட்டுநர்கள் இயக்கிய பேருந்துகளில் அச்சத்துடன் பயணித்த மக்கள். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தங்களின் உயிரை ஏன் பணயம் வைக்க வேண்டும் என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கமிஷனர் முன்னிலையில் நடைபெற்ற கட்ட பஞ்சாயத்து. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல் ஆணையரே வாரிசு அமைச்சர் உத்தரவுக்கு அடிபணிந்து தொழிலதிபரிடம் 50 கோடி ரூபாயை பறித்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆதி திராவிடர் நலத்திட்டங்களுக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை அதிகாரிகள் வழங்கிய பரிந்துரையின் பேரில் திருப்பி ஒப்படைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. அதிகாரிகள் மற்றும் நில உரிமையாளர்களுக்கு இடையிலான கூட்டு சதி குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பட்டப்பகலில் போதை ஆசாமிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. விடிய ஆட்சியில் காட்டாராய் ஓடும் மது மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் சொல்லோனா துயரத்தை அனுபவிக்கும் மக்கள். திருப்பூரில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் விளம்பரம் தேட முயற்சித்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட திமுகவினர். பரிசு தொகுப்பை முறையாக வழங்கிக் கொண்டிருந்த அதிமுகவினரை தடுத்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினரின் செயலால் மக்கள் முகம் சுழிப்பு. சென்னை மணலியில் வீட்டு வரி பெயர் மற்றும் செய்ய 6000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வரி மதிப்பீட்டாளர் கைது. பொம்மை முதல்வரின் திறனற்ற நிர்வாகத்தால் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பாமர மக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த காவலருக்கு அரிவாள் வெட்டு. விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லா சூழல் நிலவுவதாக மக்கள் விமர்சனம். ஆம்பூர் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். மக்கள் பணிகளை மேற்கொள்ளாமல் கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு. கடலூரில் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்க முடிவு. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கும் தொழிலாளர்கள். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரத்தில் முன்விரோதம் காரணமாக டீ கடைக்காரரை அடியாட்களுடன் சென்று தாக்கிய திமுக பகுதி செயலாளர் கைது. அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு திமுகவினர் செய்யும் அடாவடிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் மக்கள் தவிப்பு. சுகாதாரமற்று விளங்கும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையின் அவல நிலையால் அனுதினமும் துன்புறும் மக்கள். அனைவரையும் பொது வார்டில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பதால் கொடிய நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடன் தொகையை செலுத்திய பின்பும் பத்திரத்தை தர மறுத்த எஸ்பிஐ வங்கியை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம்.
பத்திரம் தொலைந்து விட்டதாக வங்கி அதிகாரிகள் அலட்சியமாக கூறியதால் பயனாளர்கள் அதிர்ச்சி. மலேசியாவில் இருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 64,51,000 மதிப்புள்ள தங்க கட்டிகள் பறிமுதல். தங்கம் கடத்தி வந்த பயணியை கைது செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி நாளை புதுச்சேரியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு ஆர்ப்பாட்டம். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூரில் அரசு பள்ளி மேற்கூரைகள் இடிந்து விழுந்த அவலம். சிதிலமடைந்த பள்ளியை சீரமைத்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாததாலேயே விபத்து நிகழ்ந்ததாக பெற்றோர் வேதனை. வாணியம்பாடியில் தோல் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். நச்சு புகையினை சுவாசிப்பதால் வாந்தி, மயக்கம், ஆஸ்துமா போன்ற நோய்கள் வருவதாக குற்றச்சாட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண்மாய் மதகை உடைத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விடிய ஆட்சியில் சமூக விரோதிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக மக்கள் சாலை மறியல். ஈரோடு மாவட்டம் உடக்காடு பகுதியில் டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட தகராறில் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கட்டையால் அடித்து கொலை. அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே மதுபானங்கள் விற்பனை செய்ததே இந்த கொலைக்கு காரணம் என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மழைநீரால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. விடியா அரசும் மாவட்ட நிர்வாகமும் மௌனம் காத்து வருவதாக விவசாயிகள் வேதனை. என்எல்சி நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் வேலை வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என அதிமுக எம்எல்ஏ அருண்மொழிதேவன் எச்சரிக்கை. அதிமுக ஆட்சியில் இயற்கை சீற்றங்களின் போது உரிய காலத்தில் காப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு தரப்பட்டது. விடிய அரசு காப்பீட்டு நிறுவனங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வருவதாக விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடம் ஆன்லைன் பதிவில் குறிப்பிடாததால் மாடுபிடி வீரர்கள் குழப்பம். நிர்வாக திறனற்ற விடிய ஆட்சியின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே புதிய சிப்காட் பூங்காவிற்கு விளைநிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. விடியா திமுக கூட்டணி கட்சியினரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே பள்ளி கிடந்த உணவு உட்கொண்ட அரசு பள்ளி மாணவர்கள் மயக்கம். விடிய ஆட்சியின் அலட்சியமே காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விடியா அரசின் பொங்கல் தொகுப்பில் கரும்பு, வேஷ்டி சேலை வழங்கவில்லை என புகார். விடியா பொம்மை முதலமைச்சரால் முறையாக பொங்கல் தொகுப்பு கூட வழங்க முடியவில்லையா என மக்கள் ஆதங்கம். கரூரில் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பருக்கு தொடர்புடைய இடங்களில் மீண்டும் சோதனை. தொடர் வருமான வரித்துறை சோதனையால் கலக்கத்தில் விடியா திமுகவினர். சென்னையில் வியாபாரிகளிடம் அடாவடி வசூல் வேட்டை மற்றும் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக பெண் கவுன்சிலரின் கணவர். கண் துடைப்பு நாடகமாக பெண் கவுன்சிலரை தற்காலிக நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்தது போல் திமுக பாவனை செய்வதாக மக்கள் கடும் சாடல். மக்களவை தேர்தல் தொடர்பாக அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் இன்று ஆலோசனை. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பங்கேற்கிறார்.
T20 உலகக்கோப்பையை இந்தியா வெல்வதற்கு ரோஹித் மற்றும் விராட் கோலி அணியில் நிச்சயம் தேவை. தென்னாப்பிரிக்கா முன்னாள் கிரிக்கெட் வீரர் டிவிலியர்ஸ் கருத்து.